Hi friends, Assalamu alaikum. Welcome to Zuha kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி, நான்வெஜ் ரெசிபி, மட்டனை வச்சு செய்யக்கூடிய மட்டன் பெப்பர் சுக்கா எப்படி செய்யிறது, சீக்கிரமா எப்படி செய்யிறதுன்னு பார்க்க போறோம். ஒரு சூப்பரான சைட் டிஷ் எல்லாத்துக்குமே இது காம்பினேஷன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பரா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம Zuha கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னா நான் வந்து 300 கிராம் மட்டன் எடுத்துர்க்கேன். இது வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி எலும்பு இல்லாம வெறும் ஃப்ளஷ் மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பெருசா கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் உப்பு, மிளகாய் தூள், அந்த மட்டனை வேக வைக்கிறதுக்காக தண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ ஒரு குக்கர்ல நம்ம எடுத்து வச்சிருக்க மட்டன், அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட், இப்போ மிளகாய் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த வேக வைக்கிறதுக்கு தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு இந்த மட்டன் வேக வைக்கிறதுக்கு 4 ல இருந்து 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சிரலாம். இதை இந்த தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா வேக வச்சிரலாம். இப்போ மட்டன் வெந்துருச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா குக் ஆயிருக்கு. அந்த தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. உங்களுக்கு சப்போஸ் தண்ணி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்ச நேரம் கூட கொதிக்க வச்சு ட்ரை ஆக்கிக்கோங்க. பாருங்க நல்லா குக் ஆயிட்டு இருக்கு. இந்த தண்ணிலாம் இல்லாம இப்போ ஒரு panல நான் வந்து இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கிறேன். தேங்காய் எண்ணெய் தான் நல்லா இருக்கும். இதுல வந்து 1.5 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆயில்லே நல்லா ஃப்ரை ஆவணுங்க. அப்பதான் நல்லா இருக்கும். நம்ம வேக வச்சிருக்க மட்டனையும் சேர்த்து இதுல வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா அந்த பெப்பர் தான் இதுக்கு மெயினே. அது வந்து கோகனட் ஆயில்ல செஞ்சது இது நல்ல டேஸ்டா இருக்கும். பாருங்க இத நல்லா கலந்து விட்டுட்டோம். கொஞ்சம் கொஞ்சமா வத்த ஆரம்பிக்குது. அந்த இது செமி கிரேவி கிட்ட வரப்போகுது நமக்கு. இப்போ இது கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் தூவிட்டா இப்போ வந்து அந்த ஆயில்லாம் பிரிய ஆரம்பிக்குது. நமக்கு ரெடி ஆயிடுச்சு பெப்பர் மட்டன் சுக்கா. ஒரு சூப்பரான காம்பினேஷன். ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. உங்களுக்கு அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தா மறக்காம இத செஞ்சு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இத வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது சூப்பரான ரெசிபி. இதுக்கு தான் காம்பினேஷன்னே சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் இது சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபியை மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம Zuha கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you.